Hey all, question of the day la இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது the human eye and the colorful world. ஒரு important question இருக்கு. Okay? First question பாருங்க. Observe the following diagram shown an image formation in an eye. So நமக்கு image formation eyeல ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜுக்கு ஒரு டயகிராம் நமக்கு கொடுத்திருக்காங்களே. அந்த டயகிராமை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது எல்லாம் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னதுன்னா இமேஜ் ஃபார்மேஷன் எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகணும்? இங்க ரெட்டினால ஃபார்ம் ஆகணும். கரெக்டா? ரெட்டினால ஃபார்ம் ஆகணும். பட் behind the retina போயிருக்கு. இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? behind the retina போயிருக்கு. எப்போ behind the retina போகுதோ அப்பவே நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அது என்ன மாதிரியான டிஃபெக்ட்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன மாதிரியான டிஃபெக்டாக இருக்கும்? இங்க क्वेश्चन என்ன, டிஃபெக்ட் என்னன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபெக்ட்டுக்கான காசஸ் என்னவாக இருக்கணும்? ஒரு 2 காசஸ் நம்மள மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. காசஸ் கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டிஃபெக்ட்டை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான லென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். நாம பிஹைண்ட் த ரெட்டினா போகும்போதே நமக்கு தெரிஞ்சுட்டு அது ஹைப்பர்மெட்ரோபியானு. ஹைப்பர்மெட்ரோபியானா என்ன? லாங் சைட்டட்னஸ். ஓகே, அப்போ லாங் சைட்டட்னஸ்ல நம்மளோட ஒர்க் என்ன இந்த சென்ஸ் ஒரு பர்சன் லாங் சைட்டட்னஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அதோட மீனிங் என்ன? அவங்களால டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை ப்ராப்பராக பார்க்க முடியும். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை ப்ராப்பராக பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை ஆப்ஜெக்டை ப்ராப்பராக பார்க்க முடியாது. கரெக்டா? ஓகே, இதுக்கான காசஸ் என்னவாக இருக்கும்? அவங்க ஐ லென்ஸோட பவர் டிக்ரீஸ் ஆயிருக்கும். டிக்ரீஸ் இன் பவர் ஆஃப் ஐ லென்ஸ். ஓகே, தென் ஐ பால் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஷார்டன் ஆயிருக்கும். ஐ பாலும் என்ன ஆயிருக்கும்? ஷார்டன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதனால தான் நமக்கு பிஹைண்ட் த ரெட்டினால இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஓகே, ஸோ பிஹைண்ட் த ரெட்டினால இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன? நம்ம கிறிஸ்டலைன் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ரொம்ப லாங்கா இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆயிருக்கு? பிஹைண்ட் த ரெட்டினா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணணும். ரைட்? ஓகே, டிஃபெக்ட் என்னன்னு பார்த்தாச்சு, காஸ் என்னன்னு பார்த்தாச்சு. கரெக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன? நமக்கு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணா போதும். ஓகே, ரைட்? என்ன பண்ணலாம்? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். பிஹைண்ட் த ரெட்டினால இருக்கக்கூடிய இமேஜை நம்ம என்ன பண்ணலாம்? ஆன் த ரெட்டினா. ஓகே, அந்த ரெட்டினால நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 3 திங்ஸ் நாம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன டிஃபெக்ட்னு கண்டுபிடிச்சாச்சு? ஹைப்பர்மெட்ரோபியா. காசஸ் என்னவாக இருக்கும்? ஐபால் ஷார்ட்னாக இருக்கலாம் அல்லது லென்ஸோட பவர் நமக்கு டிக்ரீஸ் ஆகலாம். கரெக்டா? எப்படி கரெக்ட் பண்ணலாம்? கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல கொஸ்டின்ல பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.